ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் 5 மணிக்கு வந்துருச்சு. ரொட்டீன் ஒர்க்கு தான் பண்ணேன். 5 மணிக்கு வந்துருச்சு. ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தலைப்பண்ணி பூ வச்சுட்டு வாசத்தில் வச்சு கோலம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள விளக்கெல்லாம் வாசல்லேருந்து உள்ள வரலையும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சு இன்றைக்கி சப்பாத்தி உருளைக்கிழங்கு டிஃபனுக்கு, லஞ்சுக்கு வந்துட்டு லெமன் ரைஸு, கருவேப்பிலை துவையல், சவ் பொரியல் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து வாழைப்பழம், கிரேப் ஜூஸு, காலையில் வந்து பேன் கேக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். மதியம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஒரு வேர்க்கடலை, கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை, எள்ளு உருண்டை, கொஞ்சமாக ஒரு மாதிரி சிப்ஸு, பனானா சிப்ஸ் ஒரு 2 ஸோ இது எல்லாத்தையும் மிக்சடாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 பீஸாக வச்சு சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. வாட்டர் பாட்டில்லாம் வச்சு ஸோ பசங்களை வேன்லாம் ஏற்றி விட்டுட்டு வந்து நான் லைவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் லைவை முடித்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு கார் பார்க்கில் போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்து வெளில காய வச்சுட்டு ஒரு வீட்டில் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அது முளைச்சிருந்தது ஒரு 5-6 பீஸு. அதை எடுத்து வச்சு ஒரு வாரமாக தண்ணியில் போட்டு அது நல்லா ஒரு முழத்துக்கு வளர்ந்துருச்சு வெறும் தண்ணியிலையே. சரி அதெல்லாம் எடுத்து அப்படியே அங்கங்கே நட்டு வச்சுட்டு ஒரு பக்கெட்டில் நடலான்னு தான் பார்த்தேன். மாட்டு எருவு, சாணி எருவு கிடைக்கல. சரி வெறும் மண்ணில் வச்சா இறுக்கமாயிடும், வராது. சரி சைடில் பூச்செடிலாம் இருந்தது, அதிலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே நுழைஞ்சி வச்சுட்டு அப்படியே வந்து படுத்துட்டேன். ஒரு 1 ஹவர் தூங்கினா தேவலான்னு இருக்குது. நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி முதல் வெள்ளி, ஃபஸ்ட்லேயே வெளியில் பிறக்குது ஆடி. சரி அப்படின்னு க்ளீன் எல்லாம் பண்ணிட்டேன். 3 நாளைக்கு முன்னாடியே வீடெல்லாம் ஓட்டடை அடித்து க்ளீன் பண்ணி துணியெல்லாம் துவைச்சி பெட்ஷீட்லாம் துவைச்சி காய வச்சு எடுத்து மடித்து வச்சுட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணோன்னா பூஜை ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் விலக்கி போட்டு வச்சு ரெடி பண்ணி பூஜை ரூமெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணி பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு பூஜை சாமானெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே இந்த டிவி யூனிட்டை எல்லாத்தையும் துடைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வீடெல்லாம் துடைச்சி கார் பார்க்கெலாம் நல்லா கழுவி வெளில தள்ளி விட்டுட்டு நைட்டுக்கு சமைச்சி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும். பசங்க வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எடுக்கணும். ஸ்கூலில் எக்ஸாம் 23ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அவங்கள படிக்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. இது மத்தியில் வந்துட்டு நான் ஏன்னா நைட்டில் ஃபோன் நோண்டிக்கிட்டே ரொம்ப லேட் ஆகிடுது. 12 ஆகிடுது, 11லேருந்து 12 ஆகிடுது படுக்கிறதுக்கு. ஸோ ஒரு 1 ஹவர் பகலில் தூங்கி ரெஸ்ட்டு எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அன்றைக்கி டே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 1 ஹவர் தூங்கினா தேவலாம். 1 ஹவர் ஒரு 10 மணிக்கு படுத்து ஒரு 11 இல்லை 11க்கு படுத்து ஒரு 12 எழுந்துட்டேன்னா, அதாவது அந்த 12 மணிக்குள்ளே ஒரு 1 ஹவர் தூங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து 12 மணி வரையும், நைட்டு 12 மணி வரையும் முழிச்சிருக்க சொன்னாலும் முழிச்சிட்டு இருப்பேன். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டே சோர்ந்து போகாது, டயர்ட் ஆகாது, நல்லாயிருக்கும். எனக்கு நிஜமாகவே இந்த அம்மா போட்டதுலேருந்து உடம்பு சுத்தமாக சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, நம்ம வாங்கி வந்தால் வரோம் அப்படி. சரி என்ன பண்ணுறது, இந்த பூண்டெல்லாம் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பூண்டை நட்டு வச்சிட்ருக்கேன். அதெல்லாம் வீடியோ எடுத்தேன்னா பார்த்தா நாய் வந்து தண்ணி குடிச்சிருந்தது. அதையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போடணும் அடுத்த வீடியோவுக்கு. ஏன்னு தெரில, இன்றைக்கி வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வரல, வியூஸ் வரல. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸ் பார்த்தா ஹைப் போடுங்க. இந்த லாங் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கு வந்து ஹைப் போட மறந்துடாதீங்க. ஹைப்புன்னு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களே, கமெண்ட்ஸ் பண்ணி முடிச்சோடனே இப்படி ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப் வரும், சைடில் ஸ்வைப் பண்ணணும், அதை போடுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு. அப்புறம் மெம்பர்ஷிப் சூப்பர் சாட்லாம் இருக்குது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் குட்டி குட்டி யூடியூப்பர், உங்களெல்லாம் நம்பி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி டே வந்துட்டு ஒரு இப்போ 10 மணி ஆகிடுச்சு. இப்போ வரலையும் இவ்வளோ ஒர்க்கு நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் தூங்குறது தாங்க இன்றைக்கி. இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு கப்புன்னு படுத்து தூங்கி ஒரு 1 ஹவர் எழுந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வேலையே. யார் என்ன சொன்னாலும் சரி. ஸோ இவ்வளோதான். இப்போல்லாம் நான் வந்து ரொம்ப மேக்கப்லாம் பண்ணிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்னவோ அதை தான் எடுத்து போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நேச்சுராக என்ன நமக்கு முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். இந்த மேக்கப் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுக்க முடியல எனக்கு. அந்த ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் போடலைங்க. ரீல்ஸ்க்கு மட்டும் சும்மா எடுத்தோமா, அதை அப்லோட் பண்ணோமா, மற்றபடி வந்து வீட்டில் நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் கேஷுவலாக வித்தவுட் மேக்கப். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய், டாட்டா, see you. நாளை சந்திப்போம். ரீல்ஸ் பாருங்கள், ஷார்ட்ஸ் பாருங்கள். தேங்க்யூ.